ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog 4 o'clockலேருந்து நைட் வரைக்கும் எடுத்த vlog தான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். டெட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 நேரம் சாப்பாடு வைக்கணும். காலையில், அப்புறம் ஒரு 12 மணி, ஈவினிங் ஒரு 4 மணிக்கு, அதுக்கப்புறம் வந்து நைட்டு. ஸோ சாயங்காலம் எழுந்திரிச்ச உடனே கண்டிப்பாக சாருக்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட வேலைகளை ஆரம்பிக்கணும். அந்த கேப் இருக்கும் இல்லையா? ஸோ நான் வந்து ஒரு 10 நிமிஷம் தூங்கி எழுந்திரிச்சு வந்தேன் அப்படின்னா கிச்சன்லேயே சுற்றிட்டு இருக்கும். பார்த்து பார்த்து அழுகும் இந்த மாதிரி சாப்பாடு போட சொல்லி. ஸோ அவருக்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஈவினிங் குழந்தைகளுக்கு பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா? அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வீட்லேயே அதே டேஸ்ட்டில் செய்கிற ஒரு ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து தாமரை மொக்குன்னு நினைக்கிறேன், இது பேர் கரெக்டாக தெரியல, பட் மக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு 4-5 கைப்பிடி அளவுக்கு ஒரு தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு பாதாம், அதையும் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணும். எல்லாமே மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஃப்ரை ஆகாது. ஸோ அதோட வாசனை வந்ததுக்கப்புறம் நாம் வந்து அதை எடுத்து தனி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒரு 50 கிராம் அளவுக்கு வால்நட், அப்புறம் 50 கிராம் அளவுக்கு முந்திரி, இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஆறுனதுக்கப்புறம் அரைக்கணும். அரைச்ச உடனே அந்த பவுடரை வந்து நம்ம பாலில் போட்டு கலந்து சாப்பிடக்கூடாது. இது கூட ஸ்பெஷலாக 2-3 இன்க்ரீடியன்ட் சேர்த்த வேண்டியது இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறது நான் இதை அரைச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். மித்துக்குட்டி ஸ்கூல்லேருந்து வந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் தூங்க வைப்பேன். வரும்போதே ரொம்ப டயர்டாக தான் வருவான். ஸோ வந்ததுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்து ஒரு 1:30 மணி படுக்க போட்டேன் அப்படின்னா சார் தூங்குறதுக்கு 2 மணி ஆயிரும். நான் வந்து சாப்பிட்டு ஒரு 3 o'clock போய் படுப்பேன். ஒரு 10 மினிட்ஸ் தான் அந்த டீப் ஸ்லீப் எடுத்துட்டேன் அப்படின்னா சாயங்காலம் வீட்டு வேலைகள் செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ தூங்கி எழுந்திரிச்சு 4 மணி அப்படிங்கும் போது தான் எப்போவுமே அந்த ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும். மித்ரன் வந்து எழுந்திருக்கிறதுக்குள்ள நிறையா வேலைகள் செஞ்சு முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அவன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த 4 மணி அப்படிங்கும்போது காலையில் நம்ம துவைச்சி போட்டோம் இல்லையா, அந்த துணியெல்லாம் நல்லா காஞ்சிருக்கும். ஸோ அந்த டைமில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக மற்ற வேலைகள் பார்ப்பேன். இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா டெட்டிக்கு இந்த நேரம் ரொம்ப பிடிக்கும். எப்போ நான் பின்னாடி கதவை திறந்து வச்சாலும் அந்த வாசப்படியில் போய் அந்த சூட்டுக்காகவே, அதாவது அந்த சன்லைட் வந்து அவன் மேலே படணும்னு நினச்சிப்பான். அதனால கொஞ்ச நேரம் அவனும் வந்து அந்த படிவாசல்ல நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும். கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் ஆள் இல்ல அப்படின்னா கடகடன்னு குதிச்சு ஓடிடுவாரு. ஸோ நாம ரெடி பண்ணி வச்சிருந்த நட்ஸ் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து மிக்ஸி ஜாரை ஓட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதிலிருந்து எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிரும். அதனால உங்களுக்கு வந்து கண்ணில் அது பவுடர் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா மிக்ஸி ஜார்லேருந்து வெளியே எடுத்துருங்க. இப்போ ஒரு சல்லடையில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பவுடரை அதில் போட்டுட்டு இது கூட வந்து அந்த முக்கியமான 2 இன்க்ரீடியன்ட் சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர். இது நல்ல பிராண்டு வந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் நாட்டு சர்க்கரை, நம்ம குழந்தைங்க வந்து எந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்குவாங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. ஒரு மணி நேரம் ஆறணும். அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா மீன் இல்லைன்னா சிக்கன் தான் அடிக்கடி குக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ மட்டன் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு பாப்பா வந்து மட்டன் புலாவ் கேட்டிருந்தான். அதனால காலையில் வாங்கிட்டு வந்து ஜஸ்ட் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அந்த மேரினேஷனுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3 நல்லா அரைச்சு அதில் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. ஒரு 2 hours வந்து அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம புலாவ் செய்கிற போது அதுக்கு இன்னுமே டேஸ்ட்டு ஜாஸ்தியாக கொடுக்கும். இந்த இன்ஸ்டன்ட் பூஸ்ட் மிக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு இதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களோட அளவுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஒன்ஸ் வந்து குழந்தைங்க இது குடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா ரெகுலராக இது தான் கேட்பாங்க. பூஸ்டோட டேஸ்ட்டும் இதோட டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ மித்துக்குட்டி எழுந்திருக்கிறதுக்குள்ள கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்க்கிங் ஏரியா க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். எப்பவும் மார்னிங் வந்து வெளியே வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 o'clock மேலே ஆயிரும். அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு இருந்தேன்னு வைங்களேன் எல்லாரும் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் செய்கிற வேலைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் முந்தின நாள் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நம்ம மற்ற வேலைகள் பார்க்குறக்காகும்.
ஈவினிங் ஆகட்டும் இல்லை மார்னிங் ஆகட்டும் 2 நேரம் நம்ம வந்து டே ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலைகளில் இறங்குவோம். ஸோ டேக் அப்படிங்கிற ஒரு க்ளோ பூஸ்டிங் ஃபேஸ் சீரம் வந்து ரீசெண்ட் டைமில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து டேக்கோட குங்குமாதி க்ளோ பூஸ்டிங் ஃபேஸ் சீரம். இது நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும் போது நம்மளோட ஸ்கின் ரேடியன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து குங்குமப்பூ. ஸோ நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும் போது நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து மாறும், நல்லா பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி டல் ஸ்கின் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகும், நம்ம எப்போவுமே எங்காக இருக்கிற மாதிரியே இருக்கும். இது அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக விட்டுட்டு அப்பர் டைரக்ஷனில் வந்து கொஞ்சம் மசாஜ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்றா ஏதாச்சும் மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா அதாவது சன்ஸ்க்ரீன் லோஷன் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேஸில் டிஃப்ரென்ஸ் தெரிய வர ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு வந்து 2 தடவை யூஸ் பண்ணணும். மார்னிங் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்கல்ல அப்போவும், அப்புறம் ஈவினிங் வந்து நம்ம அதாவது ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலைகள் பார்க்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இதில் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா கம்ப்ளீட்லி கிளாசிக் ஆயுர்வேதிக் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்கின்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இப்போ வந்து டேக்ல 50% ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. சப்போஸ் உங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 5:00 அப்படிங்கும்போது மித்துக்குட்டி எழுந்திரிச்சிருவாரு. எழுந்திரிச்சோடனே வார்த்தை கேட்கறது என்னன்னா பால் தான். ஸோ நாம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த மிக்ஸை வந்து பாலை லைட்டாக சூடு பண்ணிட்டு இதை அதில் போட்டு நமக்கு தேவையான அளவு அட்லீஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா நட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்ந்த மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து ஹீட் பண்ண வேண்டாம். ஏன்னா உள்ளே வந்து கரும்பு சக்கரை சேர்த்திருக்கும் இல்லையா, நாட்டு சக்கரை சேர்த்திருக்கங்காட்டி ரொம்ப மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது திரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால லைட்டாக சூடாக இருக்கும் போது நீங்கள் வந்து இந்த மிக்ஸ் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு ஆற்றி குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வாங்க. இதுவே வந்து போதுமான சத்தாக இருக்கும். நீங்கள் வடிகட்டவே வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து ஜல்லடையில் ஃபுல்லாகவே ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, அதனால் அவ்வளோ வந்து திரி திரியாக இருக்காது. சில குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு இது குடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. பட் அந்த டைமில் வேணால் நீங்கள் கொஞ்சம் வடிகட்டி வெறும் பால் மட்டும் கொடுத்தாலே போதும். பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ மித்துக்குட்டிக்கு பாலாத்தி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயில் படணும் அப்படிங்கிறக்காக. இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து என்னதான் நம்ம செலக்ட் பண்ணி வச்சாலும் கண்டிப்பாக அதுக்கு சன்லைட் தேவைப்படும். வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா 2 வாரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா பிளான்ட்ஸுமே லைட்டாக, அதாவது அந்த 4 மணியிலிருந்து 5 மணி வரையில் கொஞ்சம் சன்லைட் இருக்கும் இல்லையா, அந்த இதமான சூட்டில் செடிகளுக்கு படுற மாதிரி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா 2 வாரத்துக்கு போதுமான சத்து அதுக்கு கிடைச்சிரும். நான் வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி தனியாக வச்சு பழக்கப்படுத்தியிருக்கேன். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிக்கிறக்கே 5:15 ஆயிரும். அந்த டைமில் தான் பாப்பா வருவாள். வந்த உடனே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றக்கு அவளுக்கு வந்து டெம்ப்ட் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. ஒரு தவாவில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலேயே வந்து ஒரு 4லேருந்து 5 பிரெட் பீஸை வச்சுருங்க. அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்குனது, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து குடைமிளகாய் இருந்தங்காட்டி அது வந்து போட்டிருக்கேன். அதுக்கு மேலே மல்லித்தலை, வரமிளகாய் தூள், உப்பு, அப்புறம் பெப்பர். அதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு. இதை சேர்த்த உடனே நீங்கள் வந்து அதே கடாயில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேஸ்டாட்டம் ஆயிரும். கிட்டத்தட்ட பஜ்ஜி மாவு மாதிரி ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த பிரெட் பீசஸ் வந்து நம்ம தண்ணி மேலே வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி உறிஞ்சு அந்த பிரெட் எல்லாம் சொத சொதன்னு ஆயிரும். அப்போ நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணும் போது அது வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி இந்த வடையெல்லாம் சுட்டெடுக்கிறோமோ அதே மாதிரி அந்த கலக்கி வச்சிருக்கிற பிரெட்டை வந்து சின்ன சின்ன பீசஸாக எண்ணெயில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியான
பிரெட் வடை ரெடி. வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த வடை சுடுறதுக்கு. பெஸ்ட் ஸ்நாக்னு சொல்லலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாப்பாக்கு வந்து வடை, பஜ்ஜி, போண்டா இதெல்லாம் சுத்தமாவே பிடிக்காது. அன்னைக்கு வந்து ரகளை தான் பண்ணுனா, இது வந்து சாப்பிட மாட்டா அப்படின்ட்டு ஒரே ஒரு பீஸ் எடுத்து வாயில வச்சா. அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு. கெச்சப் வச்சு தொட்டு தொட்டு சாப்பிட்டா. நல்ல திருப்தியான ஸ்நாக்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்லோட் பண்ற குக்கிங் ரெசிபீஸ் எல்லாமே வந்து சிம்பிளா இருக்கும். பட் டேஸ்ட் இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு நீங்க செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணா தான் எனக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிபீஸ் எல்லாம் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். சிலர் வந்து செஞ்சு பார்த்துட்டு நம்மளோட மினி விலாக் கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க, அக்கா ரொம்ப நல்லா இருக்கு, ஈஸியாகவும் இருக்கு, இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு. எல்லா ரெசிபியும் வந்து எனக்கே தெரிஞ்ச ரெசிபின்னு நான் சொல்லவே மாட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்கிக்குவேன். ஏன்னா ஏதாச்சும் நமக்கு வந்து ஃபுட்டு ஷேர் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்ட ரெசிபி கேட்கும் போது அவங்க வந்து சொல்கிறதுலேயே ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை எழுதி வச்சு நான் வீட்டில் ஒரு 1-2 தடவை ட்ரை பண்ணி பார்ப்பேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு மினி பிளாகில் வந்து அதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ரெசிபியை பலவிதமாக பண்ணுவாங்க இல்லையா. இப்போ மேங்களூர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இந்த தண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட் செய்வாங்க. அந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்ட்டு இன்னும் என்னோட மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. தண்டை வச்சு அப்படி ஒரு ஸ்வீட்டா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு டேஸ்ட் அதில் இருக்கும். அதோட பக்குவம் வந்து இன்னும் எனக்கு தெரியல. நான் வந்து கேட்டிருக்கேன். கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அந்த ரெசிபியை மஸ்ட் ட்ரை, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே ஸ்வீட் வேறு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. ஒரு நாள் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இது என்ன அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வந்து பொரியலுக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரவுண்டு போடுவோம் இல்லையா அந்த வாழைத்தண்டை, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதோட ஷேப் பார்த்துட்டு மேபி வாழைத்தண்டா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். சாப்பிட்டு பார்த்துட்டு குட்டி குட்டி நாராக இருந்ததா, அப்போ 90% அதாக தான் இருக்கும் அப்படின்னு நானும் கெஸ் பண்ணி சொன்னேன். அப்புறம் பார்த்தா அவங்க சொன்னாங்க, ஆமாம் அதில் பண்ண ஸ்வீட்டு தான் அப்படின்ட்டு. எனக்கே பெரிய ஆச்சரியம், இந்த ஸ்வீட் வந்து இதில் பண்ணதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேலையெல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள் மறுபடியும் பெண்டிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். பனானா வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அந்த பழம் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, லெஃப்ட் ஓவர் இருந்தங்காட்டி அதையே வேஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு நம்மளோட பனானா கம்போஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட்டு ஒரு ப்ளைன் வாட்டரில் இதை போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு 7-8 நாளுக்குள்ளே அது ஃபெர்மெண்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு செடிகளுக்கு ஊற்றினாலே போதும். இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால மறுபடியும் ஷேர் பண்ணேன். வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்கள நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் உமன். நீங்கள் வந்து கேட்குறீங்க இல்லையா, பிளான்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி வந்து டைம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் சொல்கிற ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, ஹோம் மேக்கராக இருந்தால் மட்டுமே இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. அதாவது ஹோம் மேக்கர் வந்து வேலை இல்லாமல் இருந்து இதை மட்டும் பார்த்துக்குறோம் அப்படின்னு நான் வந்து சொல்ல விரும்பல. உங்களுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 பிளான்ஸ் வந்துட்டு வாங்கி வைங்க. அதுக்கு மேலே வந்து பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா செடிகை வாங்கி வச்சு காஞ்சு போயிருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து இவ்வளோ செடிகை இருக்குது, பட் நாள் பட ஆக ஆக இது வந்து கொஞ்சம் பேர்டனாக இருக்கிற மாதிரியே தோணுது. தண்ணி வந்து ஊற்றாமல் போயிட்டோம் அப்படின்னா அதே எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். காலையில் ஊற்றலை அப்படின்னா சாயங்காலம் வரைக்கும் டெரஸில் தண்ணி ஊற்றலை ஊற்றலை அப்படின்ட்டு மனசுக்குள்ளே போயிட்டே தான் இருக்கும். பட் 11 மணிக்கு மேலே டெரஸில் போய் நிற்கவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து சூடு இறங்கும். அதனால நான் வந்து ஒர்க்கிங் உமனுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஒரு 10 செடி மட்டும் வாங்கி லோ மெயின்டெனன்ஸ் செடியாக செலக்ட் பண்ணி வாங்கி வைங்க. பட் நிறையா பிளான்ஸ் வந்து வைக்கணும் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறத என்னோட சஜஷன். ஆஸ் அ ஃப்ரெண்டாக, ஆஸ் அ சிஸ்டராக வந்து சொல்கிறேன். காலையிலேருந்து எல்லா செடிகளுக்கும் ஊற்றிட்டேன், பட் டெரஸில் ஊற்றவே இல்லை. அதனால தான் பாப்பாவையும் மித்துக்குட்டியும் மேலே அவங்கள அனுப்பி செடிகளுக்கு தண்ணி ஊற்ற சொல்லிவிட்டு நான் பாட்டில் கீழே இருந்த வேலைகள்லாம் பண்ணேன். நம்ம எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் மடிக்காமல் இருந்தது. ஸோ அன்னைக்கு வந்து அந்த வேலையை முடித்தோம் அப்படின்னா அடுத்த நாள் பெரிய வேலையாக இருக்காது அப்படின்ட்டு அந்த வேலையை நான் பார்த்துட்டேன். பாப்பா மித்துக்குட்டியும் பிளான்ட்ஸுக்கு தண்ணி ஊற்றுறத பார்த்துக்கிட்டாங்க. நைட்டியே போட மாட்டிங்களா அக்கா அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா. நைட்டி போடுவேன், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
பட் நைட் டைம் மட்டும். எல்லா நைட்டும் அது போடுவேன்னு நான் சொல்ல மாட்டேன். முக்கியமாக வந்து நம்மளோட பீரியட்ஸ் டைமில் அது போட்டேன் அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளோட ஹோம் மேக்கர்ஸ் தான் இது பார்க்குறாங்க, அதனால ஆம், இது வந்து வெளிப்படையாக சொல்கிறேன். ஸோ பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக வந்து நைட்டி தான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இந்த வேலைகள்லாம் முடிக்கும் போதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிருச்சு. ஏன்னா ஈவினிங் பண்ண ஸ்நாக்கு, அப்புறம் பாப்பா ஸ்கூல்ல இருந்து கொண்டு வந்த லஞ்ச் பாக்ஸ், இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து டின்னர் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். அன்னைக்கு வந்து புலாவ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் சிக்கன் எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ டின்னர் வேலையை அப்படியே கையோட ஆரம்பிச்சிட்டேன். புலாவுக்கு வந்து நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சிட்டேன். இந்த புலாவுக்கு ஒரே ஒரு மசாலா மட்டும் ரெடி பண்ணும். ரொம்ப சிம்பிளான புலாவ் ரெசிபி. இதுக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வந்து சீரகம், மல்லி விதை, குருமிளகு, அப்புறம் வந்து பிரியாணி மொக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணது பிரியாணி மொக்கா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. பட் பிரியாணிக்கு வந்து அது யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். உங்களுக்கு வந்து அதோட பேர் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்போஸ் நான் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. புலாவ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குக்கரில் வந்து தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் வச்சு எந்த ஒரு ரெசிபி பண்ணினாலும் நீங்கள் வந்து தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை ஆட் பண்ணும். நான் வந்து இந்த பிரியாணி இலை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா பிரிஞ்சி இலை. அப்புறம் 2லேருந்து 3 பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. அந்த ஆனியன் வந்து ப்ரௌன் கலரில் ஆகணும். ஸோ அது வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மட்டனை அதில் சேர்த்துக்கணும். மட்டனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா இருக்கும் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துட்டு ஒரு 4-5 நிமிஷம் அதோட பச்சை வாசனை போக வரைக்கும் வணக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, தண்ணி, ஒரு 4-5 விசில் விட்டு, அதாவது அந்த மட்டன் வந்து வேகணும் இல்லையா, வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்பப்ப வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. பட் இந்த வேலையெல்லாம் செஞ்சு பழகணும் அப்படின்ட்டு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவளுக்கு டைம் வந்து ஒத்துழைக்கிறதே இல்லை. 5:30 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வருவாள். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் ஒர்க்கு அது இதுன்ட்டு மாற்றி மாற்றி அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பட் அவளோட வேலையை மட்டும் அவள் செஞ்சு பழகணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து சின்ன சின்ன வேலைகளை வந்து அவளுக்கு அப்படியே அலாட் பண்ணி விட்டுறது. ஸோ அவளோட ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் வந்து முந்தின நாள் அவளையே அயன் பண்ணி வைக்க சொல்லிடுவேன். இந்த ஹேபிட் வந்து சின்ன சின்னதாக இருந்தாலும் ரெகுலராக பண்ணும்போது, சப்போஸ் 12th அப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் காலேஜ் வந்து வேறு இடத்துக்கு போய் ஸ்டே பண்ணி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் அவளுக்கு வந்து பெரிய பேர்டனாக தெரியாது. அதனால சின்ன சின்ன வேலைகள் அப்பப்போ அவளுக்கு வந்து கொடுத்துறது. ஸோ இப்போ மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு தகுந்தாற் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 4-5 பச்சை மிளகாய். வேறு காரத்துக்கு வந்து எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல, அதனால் பச்சை மிளகாயை போட்டுட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 5 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு இறக்கிடுங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பொழு பொழுன்னு புலாவ் வந்து ரெடி ஆயிரும். என்னதான் டேயை ஷெட்யூல் பண்ணி வேலைகள் ஆரம்பிச்சாலும் நமக்கு வந்து வேலைகள் முடியவே முடியாது. நெவர் எண்டிங் நெவர் எண்டிங் அப்படிங்கிற ஒண்ணே ஒன்று தான் என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஒரு வேலையை முடிச்சுட்டு சரி ஓகே எல்லா வேலைகள் முடிஞ்சு அப்படின்னு நினச்சி இப்படின்னு வந்தோம் அப்படின்னா ஐயோ இந்த வேலையை முடிக்காம விட்டுட்டோமே அப்படின்ட்டு மனசில் தோணி மறுபடியும் கிச்சனுக்குள்ளே தான் போவோம். ஸோ அத்தனை வேலைகள் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது, காலையில இருந்து நைட்டு வரைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா அந்த 7:30 அப்படிங்கும் போது எல்லா வேலைகளும் முடிக்கிறதுக்கு பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸ்டாக உட்காருவேன்னு நினைக்கிறீங்களா, அப்போ தான் மித்துக்குட்டியோட ஹோம்ஒர்க். நான் வந்து இப்போ அந்த ஹோம்ஒர்க் ஒர்க்கெல்லாம் நான் பார்க்கறது இல்லை. சார் நான் உட்காந்தேன் அப்படின்னா சிரின்னு சிரிப்பார். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, எதுக்கு தான் அப்படி சிரிப்பான்னு தெரியாது. பட் பாப்பா வந்து ஓகே அவளோட வேலைகள் வந்து அவள் பார்த்துட்டு படிச்சுட்டு அந்த ரூமில் இருந்துக்குவான், எனக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ அந்த 7:30க்கு மேலே தான் வந்து நம்மளோட
ஷார்ட்ஸ் எடிட்டிங்கு, லாங் வீடியோ எடிட்டிங் இது எல்லாமே வந்து பண்ணுவேன். சில நேரமெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே உட்காந்து மினி விலாகுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்ததெல்லாம் இருக்குது. ஸோ எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு என்னோட டே எண்ட் ஆகிறதுக்கு ஒரு 11:30க்கு மேலே ஆயிரும். நானும் வந்து இந்த டைமிங் எல்லாம் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். பட்டு முடியவே இல்லை. அடுத்தடுத்து ஏதாச்சும் வேலைகள் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அன்னைக்கு டின்னருக்கு வந்து மட்டன் போட்டு புலாவ் ரெடி பண்ணிட்டேன். பச்சடி வந்து நம்ம வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். பட் அன்னைக்கு வந்து கோல்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால வெறும் ஆனியன் மட்டும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். பட் நல்லா ஃபில்லிங்கான ஒரு டின்னர். இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? லக்ஷயா, ஸ்டெல்லா, சுனில், துர்கா, அக்ஷயா, அசோக், காவ்யா, ஸ்ரீதர்ஷினி, தீபிகா, மானிஷா, தீக்ஷிதா, ஆயிஷா, மைதிலி, சுவர்ணா, சேகர், நாயகி லேகா, உமர் ஷேக், நந்தினி, காவ்யா வர்ஷினி, தாரணி, சரவணன், காயத்ரி சுரேஷ், துரை, வேல்மயில், சிவப்பிரியா, வைஷ்ணவி, மஞ்சுஹரி, அத்விக், ரித்விக், சஸ்மிதா, ராஜலக்ஷ்மி, ஜான் ஜோசப், சுமதி இளங்கோ, இனியன் சீகன் பாலக், பிரியா, கீதாஞ்சலி, கௌசல்யா மனோஜ், குமரன் ராதிகா, பிரியா அண்ட் ரவிராஜ், அனுஷ்யா ராக்கி, ராஜாராம் சூர்யா ஜீவா. இதில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். ஸோ இன்னைக்கு ஈவினிங் vlog பார்த்தீங்க இல்லையா? மோஸ்ட்லி என்னோட ஈவினிங் ரொட்டீன் வந்து இப்படி தான் போகும். இதில் வந்து 1 2 வேலைகள் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுமோ தவிர இதில் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நெவர் எண்டிங் அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பட் இதில் கிடைக்கிற ஒரு திருப்தி எதுலேயுமே இருக்காது அப்படிங்கிறது தான் வந்து என்னோட அபிப்பிராயம். உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த vlogஓட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.